ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சார்லஸ். இப்போ நிறைய பேருடைய எஸ்பெஷலி ஃபார் ஜென்ஸுக்கு மிகப்பெரிய டென்ஷன் என்ன தெரியுமா? நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த சினிமா, இந்த ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பெண்கள் என்ன கேட்குறாங்க தெரியுமா? என் ஒய்ஃபே கேட்குறாங்க. ஒரு வீடியோ காமிச்சாங்க. வீடியோ காமிச்சு, பார்த்தியா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த சமயத்தில் வந்து பெரிய ஒரு பொக்கே நிறைய ஃப்ளவர்ஸாக வச்சு அந்த பக்கெட் வந்து கொட்டுறான். அவ்வளோ சந்தோஷமா, எவ்வளோ நீ இருக்கேன், நானும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன், என்ன பண்ணி கிழிச்சேன் அப்படின்லாம் என்ன கேட்குறாங்க. ஆனா அதை சொல்லி அடுத்த ஒரு 10 நாள் தாங்க இருக்கும். அந்த ஜென்னு அந்த லேடியை பார்த்து ரொம்ப நிறைய அலிகேஷன் சொல்றாங்க. அந்த லேடியும் அந்த ஜென்ஸ் மேல நிறைய அலிகேஷன் சொல்றாங்க. இன்னொரு வீடியோ காமிச்சாங்க. அப்பயே கான்ஃபிளிக்ட் இருக்கும்போது கேட்டாங்க, ஒரு நல்ல டான்ஸ் ஆடிலாம் வீடியோ போடுறாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தா மூஞ்சி வீங்கிறதோட அந்த லேடி இருக்காங்க, அடிச்சதை பெருமையா சொல்றதுக்கு அந்த பையனும் இருக்கான். ஸோ இதுதான் ரொமான்டிக். இந்த சொல்றீங்களே அந்த சினிமாட்டிக் ரொமான்டிக், இதுதான் உண்மையான ஒரு ஜென்ஸு அந்த ஒய்ஃபை வந்து கண்ணும் கலங்காம பாத்துக்கிறான். பார்த்தியா, அதுவே எங்களுக்கு மொழி பிதுங்கும். ஓகேவா? எங்களுக்கு சம்பாதிக்கணும், புள்ளக்குட்டியை சந்தோஷமா வச்சுக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி தேவையில்லாம தூக்கி சுமக்கணும், அப்படியே சுத்தணும், அந்த எண்ணம்லாம் யாருக்கும் இருக்காது. எனக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டைம் இருக்காது. அவ்வளோ பதில் சொல்லணும். கடன் வாங்கியிருந்தா கடன்காரனுக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? ஏதாவது சப்போஸ் நீங்கள் ஒய்ஃபு கேட்பீங்க, அதை வாங்கி கொடுக்கலன்னா மூஞ்சி எங்களுக்கு போகும். பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கஷ்டம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த ரீல்ஸை பார்த்துட்டு, இந்த சினிமாவுக்கு பார்த்துட்டுலாம் கெட்டு போயிடாதீங்க. இப்பயும் சொல்கிறேன், அதெல்லாம் சும்மா நிரந்தரம் கிடையவே கிடையாது. இன்னும் பாருங்க, நிறைய பேர் டைவர்ஸில் கியூவில் நிற்பாங்க. நீங்கள் கியூவில் சீக்கிரம் பார்ப்பீங்க. யாரெல்லாம் நீங்கள் பெரிய கொண்டாடுறீங்க இல்லையா, கியூவில் டைவர்ஸ்க்கு நின்றுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ தேவையில்லாமல் ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.